பிரார்த்தனை. ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூ ஃபலசாரபக்ஷிதம் உமாசுதம் शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. இரண்டாவது அத்தியாயம். முப்பத்தி 9வது ஸ்லோகம். இதுல இருந்து கர்ம யோகம் பகவான் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாரு. ஏஷா தே அபிஹிதா சாங்க்யே புத்திஹி யோகே து இமாம் ஷ்ருணு புத்யா யுக்தஹ யயா பார்த்த கர்ம பந்தம் பிரகாஸ்யசி. தே அபிஹிதா, அந்த தேக்குள்ள ஆபை ஒழிச்சுக்கும், அதை எஸ் மாதிரி போட்டு காமிப்பாங்க. தே பிஹிதா. புத்திஹி விசர்க்கம் வந்திருக்கு, தொடர்ந்து வல்லின எழுத்து வரல, அப்ப விசர்க்கம் வந்து இர்ரா மாறிடும். இப்ப புத்திர் யோகே, குருர் பிரம்மா குருர் விஷ்ணு மாதிரி. து இமாம், நம்ம சாண்டிங் கிளாஸ்ல பாக்குறது மாதிரி து அதுல ஊ இருக்கு, இகஹ எனச்சி, ஈ ரு வந்தா அது யாவா ராலாவா மாறும். அப்போ ஊ வாவா மாறும். அப்ப தூல உள்ள ஊ வாவா மாறும்போது இத்து வா அப்படின்னு ஆகி, அப்புறம் இமாம்ல உள்ள ஈ அந்த இவ்வு கூட சேர்ந்து வியா மாறி துமாம் அப்படின்னு மாறிடும். தூ இமாம்ங்கிறது துமாம்னு மாறிடும். அடுத்தது இருக்கக்கூடியது ஸ்ருணு, உதடு விரியணும். ஸ்ரு ஸ்ருணு, ரிஷி மாதிரி. புத்தியா யுக்தஹ, அக விசர்க்கம் தொடர்ந்து வல்லின வரல, அப்ப அது என்னவாகும்? விஜயலட்சுமி அன்மியூட் பண்ணிட்டு சொல்லணும். அக விசர்க்கம் வல்லின வரலைன்னா
நமக நாராயணாய, நமோ நாராயணா மாதிரி மாறும். அப்போ அது யுக்தோ அப்படின்னு மாறும். மீதி எல்லாம் அப்படியே. இப்ப ஸ்லோகம் விஜயலட்சுமி. ஏஷா தே விஹிதா சாங்க்யே ஏஷா தே விஹிதா சாங்க்யே புத்திர்யோகே த்விமாம் ஷ்ருணு. அதுல வந்து ஸ்ரீ சொல்லும் போது ஓதடு விரியணும், நூ சொல்லும் போது ஓதடு குவியணும். நான் தப்பு பண்ணேன். புத்திர்யோகே த்விமாம் ஷ்ருணு. புத்திர்யோகே த்விமாம் ஷ்ருணு. புத்யா யுக்தோ யயா பார்த்த. புத்யா யுக்தோ யயா பார்த்த. கர்மபந்தம் பிரகாஸ்யசி. கர்மபந்தம் பிரகாஸ்யசி. ஏஷா தேபிஹிதா சாங்கே புத்திர்யோகே த்விமாம் ஷ்ருணு. புத்யா யுக்தோ யயா பார்த்த. கர்மபந்தம் பிரகாஸ்யசி. ஏஷா தேபிஹிதா சாங்கே புத்திர்யோகே த்விமாம் ஷ்ருணு. புத்யா யுக்தோ யயா பார்த்த. கர்மபந்தம் பிரகாஸ்யசி. ரமணி 2வது அத்தியாயத்துல 39வது ஸ்லோகம் படிச்சுட்டு இருக்கோம். 39 தானே? ஆமா, 2வது அத்தியாயம் 39வது ஸ்லோகம். ஹரி ஓம் சாமி. சொல்லி பாக்குறீங்களா? வரைக்கும் சாமி சொல்லுங்க, வரைக்கும் வாசிங்க சாமி. ஏஷா தே விஹிதா சாங்க்யே. ஏஷா தே விஹிதா சாங்க்யே. ஏஷா தே விஹிதா சாங்க்யே. ஏஷா தே விஹிஷாந்தே சேஹித சாங்கே. புத்திர்யோகே த்விமாம் ஷ்ருணு. புத்திர்யோகே த்விமாம் ஷ்ருணு. புத்திர்யோகே த்விமாம் ஷ்ருணு. புத்திர்யோகே த்விமாம் ஷ்ருணு. புத்யா யுக்தோ யயா பார்த்த. புத்யா யுக்தே யயா பார்த்த. புத்யா யுக்தோ யயா பார்த்த. கர்மபந்தம் பிரகாஸ்யசி. கர்மபந்தம் பிரகாஸ்யசி. கர்மபந்தம் பிரகாஸ்யசி. சேர்த்து சொல்லி பாருங்க. ஏஷ தேபிஹிதா சாங்க்யே புத்திர்யோகே விமாம் ஷ்ருணு. புத்யா யுக்தோ யயா பார்த்த. கர்மபந்தம் பிரகாஸ்யசி. ஓகே. 40. யாமினி அம்மா சொல்லி பாக்குறீங்களா?
ஹரி ஓம். ஹரி ஓமா. ஸ்லோகங்களா? செகண்ட் சாப்டர் 39th ஸ்லோகா. இது இதுல தமிழ்ல இருக்குங்களா? ஸ்கிரீன்ல சம்ஸ்கிருதத்துல வருது. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சொல்லட்டுங்களா? I don't have my specs with me now. I have to get it. 40th ஸ்லோகத்துக்கு போறேன். ந இஹ அபிக்ரம நாசக அஸ்தி பிரத்யவாயக ந வித்யதே ஸ்வல்பம் அபி அஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ மகதஹ பயாத். ந இஹ சேரும்போது நாம சேண்டிங் கிளாஸ்ல பாக்குறோம், ஆவுக்கு அடுத்தது ஈ வந்தா அது ஏவா மாறும். அப்போ ந இஹங்கிறது நேக அப்படின்னு மாறும். இஹ அபிக்ரம ஆவும் சேர்ந்தா ஆவா மாறும். அப்போ இஹாபிக்ரம எல்லாம் சேரும்போது நேகாபிக்ரம. நாசக அக விசர்க்கம், அடுத்தது வல்லின வரல, ஆவே வந்திருக்கு. அப்போ முதல்ல அக விசர்க்கத்துக்கு பிறகு வல்லின வரலைன்னா நமக நாராயணாய நமோ நாராயணாய ஆகிறது மாதிரி நாஷோ அஸ்தின்னு மாறும். அப்புறம் அந்த ஓக்குள்ள இந்த ஆ வந்து சேர்ந்துடும். அதை எஸ் மாதிரி போட்டு காமிப்பாங்க, அவக்கிரக அடையாளம் போட்டு காமிப்பாங்க. அப்ப நாஷக அஸ்தி சேரும்போது நாஷோஸ்தி அப்படின்னு மாறிடும். பிரத்யவாயக அக விசர்க்கம், அடுத்தது வல்லின வரல, அப்ப அது ஓவா மாறும். பிரத்யவாயோ ந வித்யதே நமோ நாராயணாய மாதிரி. சொல்பம் அபி சேரும்போது சொல்பம் அபி. அபி அஸ்ய இக்கக இணைச்சி ஈ வந்ததுன்னா அது ஈ ஆ மாறும். அந்த ஈ கூட ஆ சேர்ந்து யாவா மாறும். அப்ப அபி அஸ்யங்கிறது அப்பியஸ்ய அப்படின்னு மாறிடும். எல்லாம் சேரும்போது சொல்பம் அப்பியஸ்ய. தர்மஸ்ய திராயத்தே மகதக அடுத்தது வல்லின வராததுனால மகத்தோ அப்படின்னு மாறிடும், அக விசர்க்கம். இது சந்தி மாற்றங்கள். இப்ப ஸ்லோகம். விஜயலட்சுமி சொல்லட்டுங்களா? நாங்களே சொல்லணுங்களா? நான் ஒரு தடவை சொல்றேன், கேட்டு சொல்லுங்க. ஏஷா தே விஹிதா சாங்க்யே. எத்தனாவது ஸ்லோகம்? சரி சரி சரி, ஓகே. ஏஷா தே விஹிதா சாங்க்யே புத்திர்யோகே த்விமாம் ஷ்ருணு. புத்திர்யோகே த்விமாம் ஷ்ருணு. புத்யா யுக்தோ யயா பார்த்த. புத்யா யுக்தோ யயா பார்த்த. கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. கர்மபந்தம் பிரஹாஸ்யசி. இப்போ அடுத்த ஸ்லோகம். விஹிதா சாங்க்யே புத்திர்யோகே த்விமாம் ஷ்ருணு. புத்யா யுக்தோ யயா பார்த்த. கர்மபந்தம் பிரஹஸ்யசி. அடுத்த ஸ்லோகம். நேஹாபிக்ரமநாசோஸ்தி. 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 பிரத்யவாயோ ந வித்யதே. பிரத்யவாயோ ந வித்யதே.
स्वल्पम् स्वल्पम् अप्यस्य अप्यस्य धर्मस्य स्वल्पम् अप्यस्य धर्मस्य स्वल्पम् अप्यस्य धर्मस्य त्रायते महतो भयात् त्रायते महतो भयात् त्रायते महतो भयात् नेहाविक्रमनाशोऽस्ति प्रत्यवायो न विद्यते स्वल्पमप्यस्य धर्मस्य त्रायते महतो भयात्. विजयलक्ष्मी साधमनास्ते प्रत्यवायो न विद्यते स्वल्पमप्यस्य धर्मस्य यदे महतोपयात् नेगाभिक्रमनाशोऽस्ति प्रत्यवायो न विद्यते स्वल्पमप्यस्य धर्मस्य यदे महतोपयात्. रमणी नेहमिक्रमनाशोऽस्ति प्रत्यवायो न विद्यते स्वल्पाप्यस्य धर्मस्य त्रायते महतोपयात्. 41 व्यवसाय आत्मिका बुद्धिः एका इह कुरुनन्दन बहु शाखा हि अनन्ताः च बुद्धयः अव्यवसायिनाम्. கொஞ்சம் நாக்கு வழிச்சிட்டு சொல்ல வேண்டியது அவ்யவசாயினாம். புத்திஹி விசர்க்கம், அடுத்தது வல்லினா வராததுனால அது இர்ரா மாறும். அந்த இர்ரு அடுத்தது ஏ கூட சேர்ந்து ரேவா மாறும். இப்போ புத்தி ரேகா அப்படின்னு மாறும். ஏகா இக ஆவும் ஈயும் சேரும்போது ஏவா மாறும்னு பார்த்திருக்கோம். அப்போ ஏகேக அப்படின்னு மாறும். எல்லாம் சேரும்போது புத்தி ரேகேக. இந்த இடத்துல நாம மூச்சு எடுக்க போறோம். விவசாயாத்மிகா புத்திஹி அப்படின்னு சொல்லி நாம மூச்சு எடுக்க போறோம். அதனால அந்த இடத்துல நாம புத்திஹி அப்படின்னு தான் சொல்ல போறோம். அதுக்கு அடுத்தது ஏகேக அப்படின்னு சொல்ல போறோம். அது நீங்க பென்சில்ல அந்த வித்தியாசத்தை குறிச்சு வச்சுக்கலாம். பகுஷாக்காக விசர்க்கம் மறைஞ்சிரும். தனியா சொல்லும் போது வரும், சேர்த்து சொல்லும் போது மறைஞ்சிரும். அப்ப அது பகுஷாக்காக அப்படிங்கிறது பகுஷாக்கா அப்படின்னு மாறிடும். ஹி அனந்தாக சேரும்போது ஹனந்தாக சொல்லியிருக்கிறேன். ஈ இருந்ததுன்னா அது ஈயா மாறி அடுத்த உயிரெழுத்தோட சேர்ந்துரும்னு. அது மாதிரி ஹி அனந்தாகங்கிற ஹனந்தாகன்னு மாறிடும். அனந்தாக அது அடுத்து சொல்றேன். அனந்தாக விசர்க்கம், விசர்க்கத்துக்கு பிறகு வல்லினம் சா வந்திருக்கு. விசர்க்கத்துக்கு பிறகு வல்லின சா வந்ததுன்னா அது இஷா மாறும். விசர்க்கம் இஷா மாறும். அப்ப அது என்ன ஆகும்? அனந்தாஸ்ச அப்படின்னு மாறும். இப்ப எல்லாம் சேரும்போது ஹனந்தாஸ்ச. அடுத்தது புத்தயக அக விசர்க்கம். அடுத்தது வல்லின வரல, ஆவே வந்திருக்கு. அப்ப அந்த விசர்க்கம் ஓவா மாறி ஆவ தனக்குள்ள சேர்த்துக்கணும். அப்ப புத்தயோ வியவசாயினாம்
அப்படின்னு மாறிடும். இது வார்த்தைகள் சேரும்போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இப்ப ஸ்லோகம். விஜயலட்சுமி. व्यवसायात्मिका बुद्धिः व्यवसायात्मिका बुद्धिः व्यवसायात्मिका बुद्धिः व्यवसायात्मिका बुद्धिः एकेह कुरु नन्दन एकेह कुरु नन्दन एकेह कुरु नन्दन एकेह गुरु नन्दन बहुशाखाह्यनन्ताश्च अनन्ताश्च बहुशाखाह्यनन्ताश्च 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 बुद्धयो व्यवसायिनाम् व्यवसायिनां व्यवसायात्मिका बुद्धिः एह हे गुरुनन्दन बहुशाखाह्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिनां व्यवसायात्मिका बुद्धिः एह गुरुनन्दन बहुशाखाह्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिनां. यामिनीमा. व्यवसायात्मिका बुद्धिः. கேக்குதுங்களா? கேக்குது. ஏகேக एकेह कुरुनन्दन बहुशाखाह्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिनाम् व्यवसायात्मिका बुद्धिः एकेह कुरुनन्दन बहुशाखाह्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिनाम्. रमणी. व्यवसायात्मिका बुद्धिः रेहेह गुरुनन्दन बहुशाखाह्यनन्दस्य बुद्धयो व्यवसायिनाम्. அதுல புத்திஹி அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் ஏகேக பென்சில்ல குறிச்சு வச்சுக்கணும். ஓகே சார். கவிதா. சாமி ஒருக்க சொல்லுங்க சாமி. व्यवसायात्मिका बुद्धिः व्यवसायात्मिका बुद्धिः रेहेह गुरुनन्दन बहुशाखा சாமி बहुशाखाह्यनन्ताश्च बहुशाखाह्यनन्दन बुद्धये बुद्धयो व्यवसायिनाम्. சாமி ஒரிக்க விட கேட்கல கேக்குறா. बुद्धयो व्यवसायिनाम् बुद्धयो व्यवसायिनाम् स्ववशात्मिका बुद्धिः एकेह गुरुनन्दन एहेह गुरुनन्दन बहुशाखाह्यनन्ताश्च बुद्धि एहे व्यवसायिनाम्. 42 याम् इमाम् पुष्पिताम् वाचम् प्रवदन्ति
अविपश्चितः वेदवादरताः पार्थ न अन्यत् अस्ति इति वादिनः யாம் இமாம் சேரும்போது யாம் இமாம் புஷ்பிதாம் அனுஸ்வாரம் அடுத்தது வா வாரதுனால அந்த வாவை மூக்கால சொல்லும்படியா மாத்திரும். அப்ப புஷ்பிதாம் வாச்சம். பிரபதந்தி ஈ அடுத்தது ஆ வாரதுனால அந்த தீ வந்து இத்து ஈ மாறி அந்த ஈ ஆவு கூட சேர்ந்து யாவா மாறி பிரபதந்தி அவிபஸ்சிதஹ அப்படின்னு வரும். வேதவாதரதாஹா விசர்க்கம் அடுத்தது வல்லினம் பா வருது. பா வந்ததுன்னா ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு வேதவாதரதாஹா பார்த்த, அல்லது நாம ரெண்டாவது விதமா சொல்ல போறோம் வேதவாதரதா பார்த்த. உதடு ஒட்டாம பா அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல சிலர் பண்ணக்கூடிய தப்பு, பல்லும் உதடும் ஒட்டக்கூடாது, ரெண்டு உதடு ஒட்டாம இருக்கணும். எஃப் இங்கிலீஷ்ல எஃப் சொல்றது மாதிரி பல்லு உதடு ஒட்டக்கூடாது, உதடும் ஒட்டாம இருக்கணும். இப்ப வேதவாதரதா பார்த்த ந அந்யத் சேரும்போது நான்யத்து, அந்யத்து அஸ்தி அந்த இத்து வந்து அடுத்தது வல்லின வராததுனால இத்து அப்படின்னு மாறிடும். அப்புறம் ஆவோட சேர்ந்து தாவா மாறிடும். அப்ப அந்யதஸ்தி அப்படின்னு மாறிடும். அப்புறம் அஸ்தி இதி சேரும்போது அஸ்தீதி, எல்லாம் சேரும்போது நான்யதஸ்தீதி வாதினஹ. இப்ப ஸ்லோகம் விஜயலட்சுமி. யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் यां पुष्पिदां वाचम् யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் यामिमां पुष्पिदां वाचम् பிரவதந்த்யவிபஸ்சிதஹ प्रभवन्त्यविबच्छिदः का उण्डो ஆமா சரி சொல்லு. பிரவதந்த்யவிபஸ்சிதஹ प्रभवन्त्यविबच्छिदः வேதவாதரதா பார்த்த वेदवादरदा पार्थ வேதவாதரதா பார்த்த वेदवादरदा पार्थ நான்யதஸ்தீதி வாதினஹ नान्यदस्तीति वादिनः நான்யதஸ்தீதி வாதினஹ नान्यदस्तीति वादिनः यामिमां पुष्पिदां वासं प्रबन्धत्यविभजितः वेदवादरदा पार्थ नान्यदस्तीति वादिनः यामिमां पुष्पिदां वासं प्रवदन्त्यविभजितः वादरदा पार्थ नान्यदस्तीति वादिनः யாமினி அம்மா. यामिमां पुष्पिवाचम् प्रवद्यन्त विपश्चितः वेदवादरताः पार्थ नान्यदस्तीति वादिनः यामिमां पुष्पितां वाचम् प्रवदन्त्य विपश्चितः वेदवादरताः पार्थ नान्यदस्तीति वादिनः. ரமணி. यामिमां पुष्पिदां वाचं
प्रवर्तन्त्यविवक्षितः वेदवादरता पार्थ नान्त्यदस्तिदवादिनः கவிதா. यामिना पुष्पितां वाश प्रबदन्त्यविभाषितः वेदवादारद पार्थ दन्त्यदा स्थितिं वादितः यामिमां पुष्पितां वाश प्रबदन्त्यविभाषितः वेदवादरदा पार्थ नन्यदा स्थितिं वादितः இந்த இடத்துல நிறைய பண்ணுவோம். 43 இருந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். கீதா வகுப்பு